அரசியல் பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எங்காவது வசந்தம் கிடைக்காதா என ஏங்குகிறார் என்று அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் அரியலூர், ஆண்டிவடம் ஆகிய பகுதிகளில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அலுவலகத்தை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார். மருதை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலம், அரியலூர் ஆதனூர் வரை நீட்டிக்கப்பட்ட வழித்தடத்தில் பேருந்து சேவை ஆகியவற்றையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைத்து கோட்டங்களிலும் தீபாவளி பண்டிகைக்கு தனியார் பேருந்துகளை வாடகை முறையில் இயக்குவதற்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தீபாவளி பண்டிகையொட்டி கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அரசியல் பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி கானல் நீரை உண்மையான நீர் என நினைத்து ஏங்கிக் கொண்டு இருப்பதாகவும் அமைச்சர் சிவசங்கர் கூறினார். அவர் ஒரு அரசியல் பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது வசந்தம் கிடைக்காதா என்று பார்க்கிறார். கானல் நீரை பார்த்துவிட்டு உண்மை நீர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்.